டேய் பியூன், நீங்களாம் யார்றா அந்த பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு? உன் வேலை என்ன? பெல் அடிக்கிறோமா பெஞ்சை துடைச்சோமான்னு போயிட்டே இருக்கணும்ல. அவன் பெரிய விசாரணை கமிட்டி மாரி அதை கிரியேட் பண்ணி விட்ருக்காங்க. இந்த மாதிரி ஊர் மேயிற பொண்ணு எங்கள் காலேஜுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது அக்வர்டாக ரொம்ப ரொம்ப ரேஷாக கடுமையாக பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு மனம் முடிஞ்சு தற்கொலை பண்ணிட்டு. இல்லை, அதாவது கல்லூரி தன்னுடைய பிராண்டு கெட்டு போகக்கூடாதுங்கிறதுல அவங்க ஒரு மாதிரி குறியாக தான் இருப்பாங்க. நீங்கள் அப்பா படத்தில் வர்ற மாதிரி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இன்னமும் அந்த அட்ராசிட்டியெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு காலகட்டம், அடியெல்லாம் வாங்கணும் தாங்கணும் அந்த மனசெல்லாம் இப்போ இருந்துச்சு. பாத்தியார்னா அடிப்பார், ஸ்கூல்னா அடி வாங்கணும், நம்ம அவ்வளோ மைண்டு ஃபிக்ஸ். கல்லூரி எல்லாம் வந்து ஒரு நாஜி படுகொலை மாரி, ஹிட்லரோட நாஜி சிறை கூட மாரியே மாறிட்டு. ஒரு பக்கம் அவுத்து விட்டாச்சு பயல்களை, நீ போய் ரயிலில் கஞ்சா குடிச்சு நிறைய வெட்டு. சரி தப்புங்கிற நியாயத்துக்குள்ளேலாம் நான் போகவே இல்லை. அதுக்குள்ளே என்ன கேள்வியும் கேட்காதீங்க. சரியா தவறான்னு கேட்டால் தப்புன்னு தானே சொல்லு. போனது படிக்க, மூடிட்டு படிக்கிற வேலையை தானே பார்க்கணும். காதல் எல்லாருக்கும் இனிமையானது தானே, நல்ல விஷயம் தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் இது அல்ல வயசுங்கிறத சொல்லிக் கொடுக்க தெரியும். பட் படிக்க போன இடத்துல சாவறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம். இந்த சோலைராணியோட மரணமே நம் கல்வி நிறுவனம் நடக்கும் கடைசி மரணமாக இருக்க வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யாரும் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குற்றவியல் வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் திரு RS தமிழ்வேந்தன். வாங்க அவரோட பேசும் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசி கல்லூரி மாணவி தற்கொலை. கல்லூரி அப்படின்னாலே நம்ம எல்லாம் படிக்க தான் போவோம், பல அழகிய நினைவுகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த சிவகாசி கல்லூரி நடந்த தற்கொலை முயற்சி தற்கொலை நிறைய பேருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. எப்படி என்னோட பசங்க அந்த காலேஜை படிப்பாங்க, பெற்றோர்கள் எப்படி பசங்க காலேஜுக்கு அனுப்ப முடியும், ஒரு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க என்னோட பசங்க எப்படி நான் இதுக்கப்புறம் காலேஜுக்கு அனுப்ப முடியும், ஒரு பயமா இருக்கு அப்படின்னு. இந்த ஒரு சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இறந்து போன சோலைராணி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மற்ற மாணவ மாணவிகள் இது போல பலவீனமான மனநிலையில் இருக்க வேண்டாம் என்றதை கேட்டுக்கொள்கிறேன். சோலைராணி என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் BCA 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அப்பா கிடையாது இந்த பொண்ணுக்கு, சிங்கிள் பேரண்ட், அவங்க அம்மா தான். மாணவர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் டிசி கொடுத்துருவோன்னு அந்த கல்லூரி நிர்வாகம் மிரட்டுது. ப்ளஸ்ஸு எல்லாரையும் படிக்கணும்னு சொன்ன காமராசர் பேர்லேயே உள்ள பள்ளிக்கூடத்துலேயே அது நடந்திருக்கு, காலேஜ்லேயே. வேதனைக்குரிய விஷயம். ஆக்சுவலாக அந்த பகுதிகளில் இந்த காலேஜுக்கு ஒரு தனி பிராண்ட் உண்டு. இந்த காலேஜில் படித்த பொண்ணுங்க பசங்கன்னா நல்லா இருப்பாங்க, அது ஒரு நெறியோடு வாழ்வாங்க அப்படிங்கிறது உண்டு. பொதுவாக அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பும் இல்லை என்னை பொறுத்தவரையிலையும். ஆனால் இந்த சோலைராணி என்ன பண்ணுது, அதோடய சீனியர் ஒருத்தவங்கள லவ் பண்ணியிருக்கு. காலேஜுக்கு வெளியில் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. இன்னும் அக்கோடான ஃபோட்டோவெலாம் இல்லை, கிரிஞ்சாலாம் கிடையாது, ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை தன்னோட ஸ்டோரியில் வச்சுருந்துருக்கு. ஆனால் அதோட அக்கௌண்ட்டு ப்ரைவேட் அக்கௌண்ட்டு தான். அதை ஒருத்தவங்க ஷேர் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்துக்கு பியூன்ட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. டேய் பியூன், நீங்களாம் யார்றா அந்த பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு? உன் வேலை என்ன? பெல் அடிக்கிறோமா பெஞ்சை துடைச்சோமான்னு போயிட்டே இருக்கணும்ல. அவன் பெரிய விசாரணை கமிட்டி மாரி அதை கிரியேட் பண்ணி விட்ருக்காங்க பியூன் தலைமையில். பியூன் பாருங்கள், விசாரணை கமிட்டி எங்கடா போகுது காலம். ஆட்சிமேனும் பியூனும் விசாரித்தா அப்புறம் வாத்தியாரதுக்கு பேராசிரியருக்கு பியூனே போதுமே. அப்புறம் போய் HOD சொல்லியிருக்காங்க. HOD சொல்லியிருக்காரு, இது காலேஜுக்கு வெளில நடந்த எடுத்த ஃபோட்டோ, நான் இதை விசாரிக்க முடியாது, அது சூட்டபிள் ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரின்ஸ்பாலும் இன்னொரு ஆசிரியரும் சேர்ந்து விசாரணை என்ற பெயரில் அவங்க அம்மாவை வரவழைச்சி, அதாவது உங்கள் மாணவனை கண்டிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நானே வாத்தி புள்ள தான், ஓகேவா? ஒருத்தரை கண்டிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. சைக்காலஜி தெரியணும். ஒருத்தர் எந்த டிகிரியில் எவ்வளோ மாறுவான் அப்படின்றதெல்லாம் சைக்காலஜி தெரியாமலாம் நீங்கள் விசாரிக்கக்கூடாது. யாரையுமே சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ கேஷுவலாலாம் டீல் பண்ணுறக்கூடாது. உன் பொண்ணை இப்படி தான் பெற்று விடுவியா, ஊர் மேய்து உன் பொண்ணு, இந்த ஸ்லாங்கில் பேசிட்டாங்க. அப்படின்னோடனே அவங்க அம்மா அங்கனே மனம் முடிஞ்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணு அழுதுருக்கு. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, நான் அம்மா தான் ஃபோட்டோ போட்டேன் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. இவன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டே இந்த மாதிரி ஊர் மேயிற பொண்ணு எங்கள் காலேஜுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது அக்வர்டாக ரொம்ப ரொம்ப ரேஷாக கடுமையாக பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு மனம் முடிஞ்சு தற்கொலை பண்ணிட்டு.
சரி, இப்போ வந்து அவங்க காதலிச்சிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கணுமா? ஒரு காலேஜ் நீங்க அப்ப பொண்ண கூட்டிட்டு போயிருங்க. வேண்டாம் இந்த காலேஜ் சொல்றது தேவையா? இல்ல, இல்ல. அதாவது கல்லூரி தன்னுடைய பிராண்ட் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுல அவங்க ஒரு மாரி குறியா தான் இருப்பாங்க. நீங்க அப்பா படத்துல வர்ற மாரி சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல இன்னமும் அந்த அட்ராசிட்டி எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் நம்ம இப்ப பள்ளிக்கூடத்துல நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல எப்படின்னா, கண்ண மட்டும் வச்சுட்டு உரிச்சு எடுங்கன்னு வந்து பேரண்ட்ஸ் கொண்டாந்து விடுவாங்க. முதல் தலைமுறை படிக்க வைக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போனா தான் புள்ள படிச்சிருங்கிற எண்ணம் தான். வேற ஒண்ணும் இல்ல. கண்ண மட்டும் வச்சுட்டு தோல உரிச்சு என்ன செய்றது? கண்ண மட்டும் வச்சுட்டு என்னய்யா செய்றது? மூக்கு வாயெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் வெட்டி எடுக்க சொல்ல வேண்டியது தானே வாத்தியார். வாத்தியார் வேலை பார்க்குறாரா? கசாப்பு கடை வச்சிருக்காங்களா? கண்ண மட்டும் வச்சுட்டு உரிங்கம்பாங்க. அது ஒரு காலகட்டம் அடியெல்லாம் வாங்கணும், தாங்கணும். அந்த மனசெல்லாம் அப்ப இருந்துச்சு. வாத்தியார்னா அடிப்பாரு. ஸ்கூல்னா அடி வாங்கணும். நம்ம அவ்வளோ மைண்ட் ஃபிக்ஸ் ஆமா இருந்துச்சு. சார். அந்த அளவுக்கு வாத்தியார்ன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஓகே, வாத்தியார் சொன்னா சரியா இருக்கணும். ஆனா, இங்க வந்து ஒரு பேராசிரியர் பண்ணது வந்து சரியா, தவறான ஒரு கேள்வி. ரொம்ப பரமத்தியோட பிஜிபி கல்லூரியில ஆரம்பிச்சு, நாவரசு ஜான் டேவிட் ஆரம்பிச்சு, கல்லூரி எல்லாம் வந்து ஒரு நாஜி படுகொலை மாரி, ஹிட்லரோட நாஜி சிறைக்கூடம் மாரியே மாறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவுத்து விட்டாச்சு பயலுகள. நீ போய் ரயில்ல கஞ்சா குடிச்சிட்டு எல்லாரையும் வெட்டு. அனுமதிச்சாச்சு. ஒரு பக்கம் டைட் பண்றட்டாங்க பிறவில தற்கொலைக்கு தூண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பிஹெச்டி கல்லூரியில் நடந்ததெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை. ஏன்னா கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கான் தப்பு. ஆனா திருத்தத்துக்கு ஒரு வழி இருக்குது. நீ வருத்தக்கூடாதீங்க, திருத்தணும். வருத்தக்கூடாது. நான் மாணவர்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன். நானும் காலேஜ் எல்லாம் முடிச்சு, யூஜி முடிச்சு, பிஜி முடிச்சு தான் வந்திருக்கிறேன். நான் டைரக்டாவெல்லாம் வந்து உட்காந்ததில்ல. ரெகுலரு, ரேக்கிங் தொல்ல. நான் இந்த டிசிப்ளினரி கமிட்டியில் நானும் மாட்டியிருக்கேன். அனுபவம் இருக்கு எனக்கு. ஆக்சுவலா சூயிங் கம்னு ஒண்ணு பூமர் இருக்கும். அது நல்லாவே இருக்காது. கொஞ்ச நேரத்துல வைத்தப்பட்டோம். பூமர் இன்னைக்கு வரைக்கும் ரூ. 1 வித்துருக்கானா, ரூ. 2 ஆக்கிட்டானா? ரூ. 1 தான் சார். ரூ. 1 தான். நான் வந்து பூமர் வந்து நான் பூமர் அங்கிள் தான். பூமர் போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனா அந்த கல்லூரியில் வந்து என்னுடைய பிரின்சிபல் வந்து நீ பூமர் போட்டிருக்கேங்கிறாங்க. பூமர் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. முட்டாயாக இருந்தால் முழுங்கிடலாம். பூமரை முழுனா வயிற்றுல போய் ஒட்டிக்கின்னு சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க. இல்லவே இல்லைங்க, நான் பூமர் போடவே இல்லை அப்படின்றேன். அவங்களும் மலையாளம் கலந்த ஆங்கிலம். நமக்கு என்னது ஆங்கிலம் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அசிங்கப்படுத்துவான். பாப்பா நான் ஒரு இந்த பாப்பாவோட நிலை என்னன்னு எனக்கு புரியும். நான் பூமர் போடவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி எனக்கு 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 இந்த 2 ரெக்கமெண்டேஷன் லெட்டர் போடணும். 2 அட்வொகேட் எனக்கு இது பண்ணணும். அதாவது அஃபிடவிட் பண்ணணும். இந்த பையனை சேர்த்துக்கின்னு அவங்களுக்கெல்லாம் லெட்டர் போட்டு விட்டாங்க. 18 வயதில் என் பேரை கெடுக்க ஆரம்பிச்சது. வயசு 40வது. என் பேர் கெட்டு போகிறது நிற்கிறவே இல்லை. அவங்களுக்கு போட்டு என் கூட்டுக்கு போட்டு எல்லாம் என்னமோ ஆயிடுச்சு. பள்ளிக்கூடத்தில் என் காலேஜில் தப்பு பண்ணிட்டான், ஆச்சா பூச்சா டிசிப்ளினரி கமிட்டி சொல்லி எல்லாம் நான் இது பண்ண வாத்தியார் உலா உட்காந்துக்கிட்டு இப்போ கத்தியா இப்போ விசில் அடி அப்படிங்கிறாங்க. ஏன் விசில் அடிக்குது? சத்தியம் இன்னைக்கு வரைக்கும் விசில் அடிக்க தெரியாது. விசில் அடி இல்லவே இல்லைன்னா கேட்கவே இல்லை. அப்புறம் அப்போ ஒரு காலேஜில் நாங்கள் ஒரு 50 ஆண்கள் 30-40 பெண்கள் இருந்தோம்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் இருப்பாங்க. அது சும்மா அதுங்க ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும், அவ்வளோதான். சரி தப்புங்கிற நியாயத்துக்குள்ளேலாம் நான் போகவே இல்லை. அதுக்குள்ளே என்ன கேள்வியும் கேட்காதீங்க. சரியாக தவறான்னு கேட்டால் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். போனது படிக்க, மூடிட்டு படிக்கிற வேலையை தானே பார்க்கணும். அது என்னோட பாலிசி. சரி, ஓகேங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சிறைச்சாலை நீங்க பார்த்தீங்கன்னா வருத்தக்கூடிய சிறைச்சாலைலாம் இருந்தது. ஆனா இப்போ திருத்தணும் என்ற ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. சிறைச்சாலையிலே அப்படி இருக்கு அப்படின்னா கல்லூரிகள், இப்போ நீங்களே சொன்னீங்க வருத்தக்கூடிய கல்லூரியா இருக்கக்கூடாது, திருத்தக்கூடிய கல்லூரியா இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி தண்டனைகள், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்த தப்பை வந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்க வைக்குமா, இல்லை திரும்ப செய்யணும்னு நினைக்க வைக்குமா? இல்லை, இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வைக்கும். ஒரு பையன் லேட்டாக வந்தான்னு சொல்லி டக் வாக் போட சொல்லி ஹார்ட் டாக் வந்து செத்து போயிட்டான் பாருங்க. போன மாதத்தில் பேசினோமே. 9ஆவது படிக்கிற பையன் தம்பி 4 மாடி ஏறி இருக்கான் அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு. ஏறினவன் லேட்டாக கிளாஸ் ரூம் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே தோப்புக்கரணம் போட சொல்லி அட்டாக் வந்துட்டு வெடிச்சிச்சு, செத்து போயிட்டான். ஸோ மாணவர்களை எப்படி கையாளணுங்கிறதே இங்கே யாருக்குமே தெரியல. அப்போ இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும்னு சொல்கிறேன். எஜுகேஷன் சிஸ்டம் அடிப்படையே தப்பாக தான் இருக்குது. வெள்ளைக்காரன் வந்து நம்மளை இந்தியாவை விட்டு போனான்ல, நீ எத்தனை ஆர்ஜி ஆனாலும் நீ உருப்ப மாட்டேடா, மெக்காலே கல்வி கொடுத்து போகிறேன்டான்னு தான் போனாவன். நீ என்ன தலைங்கடா? இப்போ எஜுகேஷன் நிறையா முரண்பாடு இருக்குது எனக்கு. ஆனால் படித்து தானே ஆகணும். வேறு என்ன பண்ணுறது? வேறு எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீ டெவலப் ஆகிறதுக்கு உன்ட்ட என்ன வழி இருக்குது? வேறு ஒன்றும் வழி இல்லை. ஆனால் மாணவர்களை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணணும். நான் ரொம்ப இந்த டிகிரிக்கு மேலே அவனை விசாரிக்கக்கூடாது. ஒரு ஆம்பளை பையனை வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி அடிக்கிறதோ, இல்லை ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ஆம்பளை பையனுக்கு முன்னாடி அடிக்கிறதோ, இதெல்லாம் வந்து தவறான விஷயம். உங்களை பேசுகிற வார்த்தைகள்,
பேசுகிற உங்கள் அம்மாவுக்கு வர சொன்னாங்கல்ல, சோலைராணியோட அம்மா வந்தாங்கல்ல, பாப்பா நீ வெளியே இருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு வந்து யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, நாளைக்கு உங்கள் பொண்ணு ஏதோ ஓடி போயிடுச்சு வச்சுச்சுன்னா எங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எங்களை நீங்கள் கல்லூரி நிர்வாகத்தை கேட்கக்கூடாது. ரெண்டாவது எங்கள் கல்லூரிக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள பொண்ணை நாங்கள் வந்து வச்சுக்க மாட்டோம். அது எங்கள் கல்லூரியோட பிரின்சிபல் நாம்ஸ். நீங்கள் தான் முடிவு சொல்லணும் அப்படின்னு தனியாக கேட்டிருந்தா கூட, சரி ஐயா இனிமேலுக்கு என் பொண்ணு செய்யாதையா, நான் எழுதி கூட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அந்த சோலைராணியை வெளில அழைச்சி உங்கள் அம்மா வெளியே இருக்குமான்னு சொல்லிட்டு, நான் பிரின்சிபலாக இருந்தால் அப்படி விசாரிச்சுருந்துருப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் இப்படி தான் விசாரிச்சுருப்பேன். அம்மா 17-18 வயசு, காதல் வரும், வரலன்னா தான் ஹார்மோன்ஸில் எதோ தப்பு வரும் தானே, வரலன்னா தான் ஹார்மோன்ஸில் டாக்டரை போய் பார்க்கணும். காதலே வரல, இந்த பையனுக்கும் வரல இந்த பொண்ணுக்கும் வரல அப்படின்னு சொன்னால் அப்போ தான் டாக்டரை பார்க்கணும். அப்போ அது ஒரு இயற்கை தானே சார்? அப்போ இயற்கையாக நடக்கிற விஷயத்த இந்த அளவுக்கு கொண்டு போகணுமா? இயற்கை காதல் இயற்கையா இல்லையா? ஆணவ கொலை பண்ணுறாங்களே. ஆமாம் சார், அது தவறு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு காதல் வந்திருக்கு, அதான் அழகாக இந்த வயசில் வருமா? பட் உங்கள் அப்பா இல்லை, உங்கள் அம்மா மட்டும்தான் உன்னை வளர்த்துது. நீ படித்து ஒரு வேலைவாய்ப்பு போனால் தானம்மா நீ வந்து பிசிஏங்கிறதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வேலைவாய்ப்புலாம் அற்று போச்சு. பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வேலைவாய்ப்புலாம் இல்லை அதுக்கெல்லாம். அதுக்கு பிறகு ஏதாவது நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எழுதுறது வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிகிரி எங்கே இருக்குது? வேலையே இல்லை. பாதி டிகிரிக்கு வேலையே இல்லை. ஏன் படிக்கிறோம்னே தெரியல. பாதி டிகிரி சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் எங்கே வேலை இருக்குது? எம்எஸ்சிக்கு எங்கே வேலை இருக்குது சொல்லுங்கள்? எங்கேயும் வேலை இல்லை. பிஎஸ்சிக்கு எங்கே இருக்குது வேலை? பிஎஸ்சியில் இந்த இது இருக்குது பாருங்க, நர்சிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ எங்கேயோ வேலை கிடச்சிடும். வேலை இல்லை. பிஏ இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் என்னக்கே வேலை இருக்குது? வேலை இல்லை. வேலையெல்லாம் இல்லை. இந்த கண்டிஷனில் உங்கள் அம்மா படிக்க வைக்குது, கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ. இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை ஃபோட்டோவோ நீங்கள் எங்கேயா சேர்ந்து சுற்றுற மாதிரி எங்களுக்கு தகவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டிசி கொடுத்துருவேன். ஏன்னா உன்னை பார்த்து மற்ற பிள்ளைங்க கெட்டு போயிடும். அவளை என்ன பண்ணிட்டாங்க, நம்மளும் இருக்கலாம்னு சொல்லி மற்ற பிள்ளைங்க கெட்டு போயிடும். என் காலேஜ் நல்ல வழியை நடத்துறது தான் எனக்கு சம்பளம் தர்றாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்துருக்கணும். இது நல்லா வச்சு நடத்துறது தான் நாங்கள் எனக்கு சம்பளம் தர்றாங்க. நான் சும்மா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இல்லை, உங்களை உருவாக்குற வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும்ல. சொல்லலை சார். இப்போ இது பார்க்கும்போது படித்த பேராசிரியர்கள் இருக்காங்க, ஆனால் மாணவர்களை படிக்கின்ற பேராசிரியர்கள் கம்மியாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஸ்டூடெண்ட் சைக்காலஜிங்கிறது அறவே தெரிறதில்ல. க்ரௌடு சைக்காலஜின்னு ஒரு புக் இருக்குது தம்பி. நான் அதை நிறைய பேர்ட்டு சொல்கிறேன், யார் வாங்கி படிக்கிறீங்க? க்ரௌடு சைக்காலஜின்னு ஒரு புக் இருக்குது, சூப்பராக. ஒருத்தன் ஒரு ஆளாருக்குள்ளே எப்படி இருப்பான், 2 பேருக்குள்ளே எப்படி இருப்பான், 4 பேராக மாறினா எப்படி மாறுவான், 40 பேராக மாறினா அவனை நீ கண்ட்ரோலே பண்ண முடியாது. யோ வாத்தியோ அப்படின்னு ஒரு கூட்டத்துலேருந்து சொல்லுவான். இதுதான் க்ரௌடு சைக்காலஜி, தட் இஸ் ஸ்டூடெண்ட் சைக்காலஜி. எவன் சொன்னான் இந்த வார்த்தை கண்டெல்லாம் பிடிக்கக்கூடாது, அப்படியே கடந்து போகணும். காதல் எல்லாருக்கும் இனிமையானது தானே, ரொம்ப நல்ல விஷயம் தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் இது அல்ல வயசுங்கிறத சொல்லிக் கொடுக்க தெரியும். ஆனால் அதுவே படிப்பும் இனிமையானது சார். செல்ஃபோன் இருக்குது தம்பி, செல்ஃபோன் இதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பு. பட் ஹவு டு யூஸ் த மொபைல்னு சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஃபோனை எப்படி பயன்படுத்தணும், இந்த விஞ்ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும். ரீல்ஸ் பார்க்குறது இந்தியாவிலே 2.5 மணி நேரம் நம்ம நாடு தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களே உலகத்தில். 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ரீல்ஸ் பார்க்குறானா. 2 மணி நேரம் படித்தா போதும், நீ தான் குரூப் 1 ஐஏஎஸ். 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு படி, ஒரு நாளைக்கு ஆழ்ந்து படித்தா நீ தான் ஐஏஎஸ், நீ தான் ஐபிஎஸ். இல்லையே, 2.5 மணி நேரம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்ல. இப்போ இந்த சம்பவத்துல கூட எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு? பெற்றோர் சைடு டீச்சர்ஸ் பெற்றோருக்கு பிடிக்காதுங்க, புரியாதுங்க. ஐயோ என் பொண்ணை லவ் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க ஓவராக ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் சிக்கலில். இவங்க அம்மாவெல்லாம் பேசியிருந்தாங்க, 3 நாளில் உரிய நியாயம் கிடச்சிரும், அது வரைக்கும் போராடுறவங்களெல்லாம் டிசி கொடுக்குறேன்னு இருக்காங்க. இப்போ மாணவர் போராட்டத்துக்கு நாங்கள் படித்தப்பே நான் 3rd year இருக்குள்ள எல்லாமே எங்கள் காலேஜ் வந்து வேறு மாதிரிலாம் ரெகுலேட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஓனர் ரொம்ப நல்லவர், எங்கள் காலேஜ் தாளாளர் ஆர்பி தனபாலன், இறந்து போயிட்டார் ஐயா. இப்போ ஒரு மகன் தான் லீட் பண்ணுறாரு, சரவணன். அவர் தான் நல்ல டைரி அனுப்பியிருக்காரு இந்த வருஷம் கல்லூரியிலேருந்து. அது எங்கே நான் ஒரு பியூட்டியை என்னால் கடைசியாக காமிக்க முடிஞ்சதுன்னா ஃபைனல் இயர் ஆல் கிளியர் பண்ணக்குள்ளே காமிக்க முடிஞ்சது. அதே டீச்சர்ஸ்கிட்ட போய் நான் நின்னேன். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க அப்படி ஞாபகம் இல்லையாப்பா அப்படின்னாங்க. என்ன சொன்னீங்க நீங்கள் ஃபஸ்ட் இயரில் லெட்டர்லாம் போட்டீங்க, ஆனால் நான் ஆல் கிளியர் பண்ணிட்டேன், நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு. இன்றைக்கும் அந்த பிரின்ஸிபல் என்னை பார்த்தா போனேன்னா அந்த தமிழே அப்படின்னு பார்க்க. இப்படியும் சில பேராசிரியர் இருக்காங்க. நான் போய் நிரூபிச்சுட்டு வந்தேன். நான் பொறுக்கி பையன் கிடையாது, நான் தப்பாக நான் ஐம் நாட்
அஃபண்டர், நான் குற்றவாளி கிடையாது. நான் அதை நிரூபிக்கணும். எங்கே நிரூபித்தேன்னா எஜுகேஷன் வழியாக நிரூபித்தேன். படித்து முடித்தேன், இந்த டிகிரியை பார் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண இடத்துல இருந்தார், கம்ப்ளீட்டடு. ஓகே சார், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பேராசிரியருக்கோ இல்லை பெற்றோருக்கோ மாணவருக்கோ சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? மாணவர்கள் சொல்கிறேன், எதுக்கும் கண்டு காசராதீங்க. சாதியால், நிறத்தால், அழகால், குணத்தால், நம்மளுடைய எல்லாத்தாலையும் நம்ம அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருப்போம். சரி, சாகிற வரைக்கும். எப்படி? சாகிற வரைக்கும். செத்த பிறகும் உன் அவமானங்கள் உன் பின்னாடியே தான் வரும், நிற்கவே நிற்காது. நீ குடிச்சு செத்தா குடிச்சத்தம்மா, நடிச்சத்தம்மா, பைக்கில் போய் செத்தா வேமா போய் செத்தாங்கிறான், காரில் போய் செத்தா திமிரு போய் செத்தாங்கிறான், ஃப்ளைட்டில் போனால் இவனை யார் ஃப்ளைட்டில் ஏற சொன்னா? டேய் செத்துட்டான்டா, அவன் செத்துட்டான்டா அப்படின்னு வரல வட சென்னையில். நீ எப்படி செத்தாலும் உன்னை பேசத்தான் போகுதுங்க உலகம். ஏங்க என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? கடவுளுக்கே இங்கே விமர்சனம் இருக்குது, உனக்கு எனக்கு விமர்சனம் இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? கடவுளை ஒரு பக்கம் இருக்குங்கிறான், ஒரு பக்கத்தை தூக்கி போட்டு உடைக்கிறான். விமர்சனம் இருக்குது தானே? கடவுளுடைய பிறப்புலே கான்ட்ரவர்சி இருக்குது. பிள்ளையார சொன்னால் அழுக்குருண்டியில் பிறந்த பிள்ளையாருன்றான். ஐயப்பனோட வரலாறு பார்த்தா மச்சானுக்கு பிறந்த பிள்ளைங்கிறான். இப்படி கடவுளுக்கும் விளக்கம் சொல்கிறான். அப்போ நம்ம யார்? நம்ம யார்? இதில் ஒரு 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 மைக்ரான், ஒரு மண் துளி கூட கிடையாது, நம்ம ஒரு திண்ணத்து கூட கிடையாது. ரொம்ப ஒரு சாதாரண பிறவி. நம்ம கடவுளுக்கே இங்கே விமர்சனம் இருக்குது. மகாத்மா காந்தியே சுட்டு தான் கொண்டாங்க, தெரியும் தானே? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஆமாம் சார். அப்போ அவர் நாட்டுக்காக போகிறான்னாரு. நம்ம 10 ரூபா தாள்லேருந்து எல்லா தாள்லையும் மகாத்மா காந்தி போட்டால் தான் இருக்குது. முதல்ல அவர் தான் போகிறாரு, கம்பை எடுத்துகிட்டு பின்னாடி எல்லாம் நடந்து போகிறாங்க. அவருக்கே இங்கே விமர்சனம் இருக்கே. யாரோ ஒருத்தர் கான்ட்ரவர்சி ஆகி தானே சுட்டுருக்காங்க அவங்களே. அப்போ நம்ம யார்? காந்தி நேருவே இந்த உலகம் மறந்துடும். அப்போ நீ நான் யாருப்பா? இங்கே யாரும் இல்லை. நம்ம போயிருக்கோம். என்னுடைய கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். போயிருக்கோம், படிப்போம், நன்கு படிப்போம், வேலைவாய்ப்பு அடைவோம், வளர்ச்சி அடைவோம், எம்பவர்மெண்ட் ஆகும், வீடு வாசல் கட்டுவோம், பணக்காரன் ஆகணும். காதல் இல்லாத ஒரு பக்கத்தில் வரட்டும். காதலிக்க கூடாது அப்படின்னு நான் மற்றவங்க மாதிரி பூமரெல்லாம் சொல்லலை. அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குங்கிறது என்னோடய கருத்து. அதுக்காக வேண்டி கல்லூரி நிர்வாகம் மாணவர்கள் இப்படி நடத்துவதும் தப்பு. நான் சொன்ன புரிதலோடு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்க கேட்பாங்க, ஒரு சான்ஸுக்கு 2 சான்ஸ் கொடுங்க, 3 சான்ஸ் கொடுங்க, 4 சான்ஸ் கொடுங்க. ஏன்னா படமா 3 அடி அடிச்சோன்னு திருப்பி அடிக்கிற மாதிரி, நான் திருப்பி நீ தான் திருப்பி நான் எதாவது கேட்டேன்னா நீ பாட்டு அடிச்சுக்கிட்டியான்னு சொல்கிற மாதிரி மன்னவர்களை மன்னிக்க பழக வேண்டும். அவங்க குழந்தைகள் தானங்க, என்னங்க தெரியும் அவங்களுக்கு? பெருசாக அவ்வளோ ஒன்றும் பெரிய நாலேஜெல்லாம் இருந்துடாது. என்ன லவ்னா என்ன தெரியும்? இன்ஸ்டாவில் பார்த்து லவ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய லவ்வெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு முதிர்ச்சியான லவ்ங்கிறது 30 வயசுக்கு மேலே தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மெச்சூர்டான ஒரு மனநிலையே அப்போ தான் வருது. 40 வயசுல எனக்கு குழந்தைத்தனம் இருக்குது, குறும்புத்தனம் இருக்குது. 50 வயசில் அதுக்கான குறும்புத்தனம் குழந்தைத்தனம் இருக்குது. 80 வயசுலையும் இருக்கும். அதனால் அந்த குழந்தைத்தனத்தையும் குறும்புத்தனத்தையும் நம்ம ஒரு அக்யூஸ்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி இப்போ இந்த நாமக்கல் இது பரமத்தியோட பிஜிபி காலேஜை ட்ரீட் பண்ணால் செத்து போயிட்டான். இப்போ ஸ்ரீமதி பாப்பா செத்து போச்சு. நீங்கள் 1000 விளக்கங்களை அப்புறம் சொல்லுங்கள், 1000 போராட்டங்கள் சொல்லுங்கள், 1000 பசை கொளுத்தி விடுங்க, அது வேறு விதியம். ஆனால் நம்ம உயிர் லாஸ் ஆகுது. நம்ம வேற எங்கேயோ போய் குடிக்க போய் சாவலை, படிக்க போய் சாவுறோம். குடிக்க போய் செத்தா அது இயல்பு தான், குடித்தா செத்தானே ஆகணும். ஆக்சிடென்ட் ஆகிடும், லிவர் வெடிச்சிடும், கிட்னி வெடிச்சிடும், அடுத்தவங்க கத்தியத்து வெட்டுவான், எல்லாம் நடக்கும். பட் படிக்க போன இடத்துல சாவறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம். இந்த சோலைராணியோட மரணமே நம் கல்வி நிறுவனம் நடக்கும் கடைசி மரணமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து மற்றொரு காணொலியில் பேசுகிறேன். நன்றி. நன்றி சார். சோலைராணி இஷ்யூவை பற்றியும் அந்த இஷ்யூலேருந்து பெற்றோர்களும் மாணவர்களும் முக்கியமாக பேராசிரியரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.